ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு எத்தனிக் வேர் ஹால் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி காமிக்க போகிற ட்ரெஸ் எல்லாமே நான் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து பிக் பண்ணியிருந்தேன். அதுவும் பர்டிகுலராக இடாலியா அப்படின்ற பிராண்ட்லேருந்து தான் ஃபுல்லாகவே இன்றைக்கி நான் வந்து காமிக்க போகிறேன் ட்ரெஸ்ஸஸ். ஸோ ஃப்ளிப்கார்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட் வந்து ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப்பிங் டெஸ்டினேஷன் மாதிரி. நமக்கு தேவையான டெய்லி வேர், கேஷுவல் வேர், ஆஃபீஸ் வேர், பார்ட்டி வேர், ஃபெஸ்டிவல் வேர், வெட்டிங் வேர் எதுவாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். எல்லா வகையான பிராண்ட்ஸுமே சரி. இப்போ ஒரு கேட்டகரி எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த கேட்டகரியிலே நமக்கு வந்துட்டு 10,000க்கு மேற்பட்ட கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுவுமே வந்து நமக்கு 199 ரூபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய லாங்குவேஜ்லேயே வந்து நம்ம ஷாப் பண்ணிக்க முடியும். ஆல்சோ எல்லாருக்கும் இருக்கிற டவுட் மாதிரி நமக்கு ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப பயப்படவே தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச், ரிட்டர்ன், ரீஃபண்ட் பாலிசி இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ட்ரெஸ்ஸஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஒன் பிராண்ட் ஹால் மாதிரி இருக்க போது. இடாலியா அப்படின்ற பிராண்ட்லேருந்து நான் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பிக் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குர்த்தி பார்த்துடலாம். இது வந்து இடாலியான்ற பிராண்ட்லேருந்து நான் வந்து பிக் பண்ணிக்கிட்டேன். இது வந்து சூப்பரான ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலரில் வித் ஃப்ரெஞ்ச் நாட்டுன்னு நினைக்கிறேன். அது சென்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பட்டன்ஸ் மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கிளாத் பார்த்திங்க அப்படின்னா பியோர் காட்டன் மெட்டீரியலில் இருக்குது. நமக்கு லைனிங் எதுவுமே இல்லை, பட் ஸ்டில் வந்து சீத்ரூவாக இல்லவே இல்லை. நெக் லைன் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ஒரு க்ளோஸ்டு நெக் லைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹால்டர் நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3/4 ஸ்லீவ்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரெட்டியாக வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இது கூட நான் வந்து என்கிட்ட இருந்த ஒரு ரெட் கலர் பலோசோ இது கூட வந்து பேர் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி இது வந்து ஒரு பிளெயின் குர்த்தி மட்டும் தான். நடுவில் மட்டும் நமக்கு ரெட் கலரில் ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக எலிகண்ட்டாக இருக்குது. செம்ம கிளாஸியாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் நான் இதில் வாங்கிக்கிட்ட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக நான் வந்து எஸ் பிக் பண்ணுவேன். இதில் மட்டும் எக்ஸஸ் பிக் பண்ணிட்டேன். இந்த எக்ஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே பாடி ஹக்கிங்காக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு கொஞ்சம் டம்மியும் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இது அந்தளவுக்கு இது வந்து லுக் வைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஃபிட்டிங் எனக்கு அந்தளவுக்கு இது பிடிக்கல. மேபி எஸ் போயிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன மாதிரி இருக்கீங்க, என்னோட ஹைட் அண்ட் வெயிட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். எக்ஸஸ் வந்து ரொம்ப பாடி ஹக்கிங்காக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி இதோட ஓவரால் லுக் எல்லாமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அண்ட் இது வந்து எனக்கு உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் இந்த இன்றைக்கி காமிக்கிற ஹாலில் இதை நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். உங்களுடைய சைஸ் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் ரேட்டுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாத் குவாலிட்டிக்கு இதோட ஃபினிஷிங்க்கு வந்து நம்ம கொடுக்குற மணிக்கு ஒர்த்து அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கான லிங்க்ஸுமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு குர்த்தி செட் தான் நான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இதுவுமே அகைன் இடாலியா அப்படின்ற பிராண்ட்லேருந்து பிக் பண்ணிக்கிட்டது தான். ஸோ இது அந்த மாதிரி நல்ல ஒரு நேவி ப்ளூ கலரில் டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே சேர்த்து ஒரு சாலிட் கலரில் இருக்குது. வேறு எந்த ஒரு ஒர்க்கு, வேறு கலர் கான்ட்ராஸ்ட் எதுவுமே வந்து கிடையாது. ஜஸ்ட்டு பிளெயினான ஒரு டாப் அண்ட் பாட்டம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இதில் வந்து நமக்கு கொஞ்சம் அங்கங்கே ரஃபில்டு வச்ச மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப பெரிய ரஃபில் அந்த மாதிரிலாம் இல்லை, சின்னதாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்லையுமே நமக்கு நெக்லைனில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் நெக்லைன்லாம் கிடையாது. நார்மலான ஒரு சுடி நெக்லைன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸ்லீவ்ஸ் வந்து நமக்கு 3/4 ஸ்லீவ்ஸ் வருது. அண்ட் அட் த எண்ட்லேயுமே நமக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அது என்ன பேட்டர்ன் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில, கொஞ்சம் மடிப்பாக வச்ச மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ பேண்ட்டோட எண்ட்லேயுமே அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்லைன்லேயுமே கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ்ஸோட எண்ட்லேயுமே அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பேண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பலோசோ பேண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பேரலல் பேண்ட் மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதோட கிளாத் பார்த்திங்க அப்படின்னா ரேயான் மெட்டீரியலில் இருக்குது. ஸோ இது நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ஒரு சம்மரில் போடுறதுக்கு. இதில் நான் வாங்கிக்கிட்ட சைஸ் வந்து எஸ். இந்த ப்ராடக்ட்கான லிங்க்குமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு அனார்கலி டாப் நான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இதுவுமே அகைன் வந்து குர்த்தி மட்டும் தான். ஸோ இது நமக்கு நல்லாவே ஒரு பேஸ்டல் கலரில் இருக்கிற மாதிரியான ஒரு பீச்சிஷ் பிங்க் மாதிரியான ஒரு கலரில் இருக்குது. ரொம்பவே லைட்டான ஒரு பீச்சிஷ் பிங்க் கலரில் இருக்குது. அண்ட் இது நமக்கு நல்லாவே ஒரு ஃப்ளோர் லென்த் வரைக்கும் வர்ற மாதிரியான ஒரு டாப்பாக தான் இருக்குது. அனார்கலி குட்டியாக தான் இருக்குது. இதுலேயுமே வந்து நமக்கு அங்கங்கே குட்டியான ஃப்ளாரல் பிரிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து காட்டன் மெட்டீரியலில் இருக்குது. அண்ட் ஸ்லீவ்ஸ் வந்து 3/4 ஸ்லீவ்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஒரு ஒர்க் எதுவுமே வந்து எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு பிளெயினான பீச் கலரில் அங்கங்கே ஃப்ளாரல் பிரிண்ட் இருக்குது. அண்ட் நமக்கு நெக்லைனில் மட்டும் நல்ல ஒரு பெரிய சைஸ் டேசல் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். மற்றபடி இதில் எந்த ஒரு ஒர்க்குமே எதுவுமே வந்து கிடையாது. அண்ட் இதுலேயுமே நான் வாங்கிக்கிட்ட சைஸ் வந்து எஸ் தான். ஸோ எஸ் சைஸில் போட்டுமே எனக்கு இது நல்லாவே வந்து ஃப்ளோர் லென்த் வரைக்கும் வர்ற மாதிரி இருக்குது. நல்ல ஒரு ஹீல்ஸ் போட்டால் தான் இந்த ட்ரெஸ் வந்து போட முடியும் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு ஃப்ளோர் லென்த் வரைக்கும் இருக்குது. இந்த ட்ரெஸ்க்கு வந்து ஃப்ளார்லாம் ரொம்ப பெரிய லெவலில் இல்லை. ஏலைன் ட்ரெஸ்க்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரெட்டியாக எலிகண்ட்டாக இருக்குது. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது அகைன் இடாலியா அப்படின்ற பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு குர்த்தி செட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 2 பீஸ் செட். டாப் அண்ட் துப்பட்டா ரெண்டுமே சேர்த்து வர மாதிரியான செட். அண்ட் நமக்கு பாட்டம் வராது. டாப் அண்ட்
துப்பட்டா மட்டும்தான் வரும். அண்ட் இது நல்லாவே ஒரு பெரிய 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 ஃப்ளேர் வச்ச மாதிரியான ஒரு அனார்கலி கவுன் வித் துப்பட்டா வர மாதிரியான ஒரு செட்டு தான். ஸோ இது நமக்கு நல்லாவே ஒரு ஆலிவ் க்ரீன் கலரில் இருக்குது. நமக்கு இதில் ஒர்க்குன்னு பார்த்தா பெருசாக எந்த ஒரு ஒர்க்குமே கிடையாது. டாப்பில் நெக்லைனில் குட்டியாக வந்து கோட்டாப்பட்டி ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கவுனோட இந்த அனார்கலி டாப்போட பாட்டமில் வந்து பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பிங்க் கலரில் பேட்ச் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலேயும் வந்து கொஞ்சம் கோட்டாப்பட்டி ஒர்க், அப்புறம் அந்த துப்பட்டாவில் வரக்கூடிய அந்த பிங்க் கலர் கிளாத்தே வச்சு கொஞ்சம் ஸ்டிச் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ்ஸ் வந்து நமக்கு எல்போ ஸ்லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. நான் கொஞ்சம் ஃபிட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். நான் வாங்கிக்கிட்ட சைஸ் வந்து எஸ் தான். அண்ட் இதுக்கு இந்த ட்ரெஸ்லேயே ஹைலைட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட துப்பட்டா தான். பிங்க் கலரில் அப்படியே நல்ல ஒரு செம கான்ட்ராஸ்டான துப்பட்டா கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த துப்பட்டாவோட எண்ட்ஸில் வந்து அந்த ரஃபிள்ஸ்லாம் வச்ச மாதிரி சுற்றிலும் வந்து அதை ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். மற்றபடி இந்த ட்ரெஸ்ஸில் எந்த ஒரு ஒர்க்குமே எதுவுமே கிடையாது. அண்ட் நெக்லைன் பார்த்திங்க அப்படின்னா நார்மலான ஒரு சுடி நெக்லைன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இதோட மெட்டீரியல் வந்து காட்டன் மெட்டீரியலில் இருக்குது. பியூர் காட்டன் மெட்டீரியலில் இருக்குது. அண்ட் இந்த கலர் வந்து நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. பட் இதோட ப்ரைஸ் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு ஒர்க் எதுவுமே இல்லை. பியூர்லி நம்ம வந்து மெட்டீரியலுக்கு தான் வந்து காசு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இதோட மெட்டீரியல் குவாலிட்டி வந்து செம சூப்பராக இருக்குது. ஸ்டிச்சிங்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ப்ரைஸ் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. மற்றபடி எந்த ஒரு ஒர்க்குமே இதில் பெருசாக இல்லை அப்படின்றதுனால இது வந்து உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நான் இதை வந்து ஒரு மஸ்ட் ஹேவ்னு சொல்ல மாட்டேன். மற்றபடி நான் உங்களுக்கு காமிச்ச குர்த்தி, அனார்கலி செட் இதெல்லாம் கூட நான் உங்களுக்கு வந்து மஸ்ட் ஹேவ்னு சொல்லுவேன். கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்கான லிங்க்குமே வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். See you on the next video. Until then, bye bye. Take care.